ஓ காவிரியால் நீர்மடிக்கு அம்பரமாய் அணை எடுத்தான். ஃபர்ஸ்ட் சார் வந்து ஸ்டுடியோக்கு கூப்பிட்டு மணி சார் வந்து வீடியோ காலில் இருந்தார். வீடியோ காலில் இருக்கும்போது சார் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சார் இவன் தான் சார் பேம்பா, சூப்பராக பாடுவான் சார் அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, தெரியுமே ராமன்ஜி, எனக்கு பேம்பா நம்ம ராவணன்லேயே பாடியிருக்காரு அப்படின்ட்டு அவரு. சார் ரெண்டு பேரும் புகழும் போது எனக்கு என்ன பண்றது இல்லை, கண்ணில் தண்ணியே வந்துருச்சு எனக்கு. என்னடா அது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ரெண்டு லெஜெண்ட் சொல்லும் போது அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த பாடலுக்கான அந்த ஸ்டார்டிங் என்ன மாதிரி சொல்லியிருந்தாரு? ஸோ ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடிட்டு அப்புறம் அதுக்குன்னா அந்த ஒரு கிரிப்னஸோட இருக்கும் சார். கண்டிப்பா சார். ஓ காவிரியால் நீர்மடிக்கு அம்பரமாய் அணை எடுத்தான். இதுதான் எப்படி சார் இந்த பல்பு உடஞ்சாலும் மாத்திரை பாடுறதுக்குள்ள நினைக்கிறேன். எப்படி இருக்கு அந்த ஹை பிச்? பாடும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு எனக்கு. காவிரியால் நீர்மடிக்கு அம்பரமாய் அணை எடுத்தான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அந்த மன்னர்களுடைய சிறப்பு அணை எடுக்கிறது. அணைன்றது வந்து ஒரு சேலை கட்டுற மாதிரி, ஒரு நதிக்கு சேலை கட்டுற மாதிரி தானே அது ஆக்சுவலாக. அதை ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்த லைன். ஒரு கனெக்ஷன் என்ன சாருக்கு இருக்கும். சார் என்ன நினைக்கிறாரோ அதை நான் பாடிடுவேன். அவர் சொல்ல வர டைமுக்குள்ள நான் அதை பாடிடுவேன். அதனால அவருக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ என்ன கரெக்டாக பாடுறியா, சூப்பராக இருக்கு, அப்படியே பாடு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வாசிச்சு காட்டுவார். இப்போ உதாரணத்துக்கு புள்ளினங்கால் கமகரிசா அது பாடு அப்படின்ட்டு கையில் வாசிச்சு காட்டுவார். ஸோ ஏன்னா அதெல்லாம் எதிர்பார்ப்பார். சங்கதி பாடியா, அப்போதான் ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். அதே மாதிரி எனக்கு குருநாதர் அப்படின்னா அவர் தான். இசைக்கு இந்த சினிமா துறையில் குரு அப்படின்னா அவர் தான். ஸோ நீங்கள் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கீங்களா ரஹ்மான் சார் கூட? ஸோ ஒவ்வொரு பாடலுக்களும் இருக்க தனித்துவம் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா எங்களுக்கு கேட்கும் போது அதோட அந்த தீம் வேறு மாதிரி இருக்கும், பாடலோட அந்த மோட் வேறு மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதில் இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கம்போசர் மிஸ்டர் ரஹ்மான் அவர்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது என்ன சுச்சுவேஷன், இப்போ சிம்டாங்காரம் பாடும்போது அது அப்படியே டான்ஸ் பாட்டு. அவர் விஜய் சார் எப்படி டான்ஸ் ஆடுவார் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு பண்ணார். ஸோ அதில் கொஞ்சம் துள்ளல் இருக்கும், ஒரு ஓட்டம் இருக்கும். ஆனால் புள்ளினங்கால் பாடும்போது அப்படியே ஆப்போசிட்டு. அப்படியே நீங்கள் பறவைகளை பற்றி பாடும்போது அப்படியே கை விரித்து இப்படி பாரு, அப்படி பாடு, இப்படி பாடலாம் சொல்லுவார். ஸோ இதில் நம்ம ஸ்டேஜில் பாடும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பார். அப்படியே காலமே பாடும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் சோகம். விஜய் சார் அந்த பாடல் வந்து படம் வந்தப்போ எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் போக போக அந்த பாட்டோட அந்த ஒரு கம்பீரம் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அந்த பாட்டு 2 லைன் கிடைக்குமா? குறிப்பா அந்த நடுவில் வேற லைன்ஸ், மாலை வேங்கை வந்த காட்டினிலே உள்ளரிக்குது, அது கேட்கும். ஆமா. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய், மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய், வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ, வீதியில் வீரவாள் தீப்பிடித்து வேகுதோ, திரும்பி வா எழுந்து வா, திரும்பி வா எழுந்து வா.